Hi friends, இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி கோஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம். சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போவே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 1/2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன், இட்லி மாவு. இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாவு இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட சின்ன வெங்காய கோஸ் ரெடி. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.